அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த இடத்துல டாக்டர்ஸ் இருக்கலாம், ஸ்டாஃப் நர்ஸ், ஒர்க்கர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட் உங்கள் அனைவரையும் சிலுவைநாதராம் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நான் சங்கீதம் 112 கடந்த 2-3 நாட்களாக அதை தியானித்து வாசித்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப ஒரு அருமையான சங்கீதம். அதில் ஆரம்பிக்கிறாரு அல்லேலூயா. 111 அல்லேலூயா தான் ஆரம்பிப்பார் அவர். இது ஒரு தாவீதின் சங்கீதம். சங்கீதம் 128 எல்லா திருமணத்திலும் வாசிக்கப்படுகிற ஒரு சங்கீதம். 128 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் அது சங்கீதம் 1:1. சங்கீதம் 128 உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் செடி, உன் பிள்ளைகள் ஒலிவு மரக்கன்றுகள். ஏன்னா ஒலிவு மரக்கன்று நீண்ட நாள் 100 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு மரம், நல்ல பலன் தரக்கூடிய ஒரு மரம் ஒலிவ மரம். இதை பேஸ் பண்ணி தான் அதே சங்கீதம் தான் இதை கொஞ்சம் வித்தியாசமாக அவர் எழுதியிருக்கிறார் தாவீது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனிதன் அவன் சந்ததி பூமியில் வளர்த்திருக்கும் செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா? யார் கர்த்தருக்கு பயந்துருக்கிறானோ அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிறவங்கன்னா அவன் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. கட்டளையில் பயந்திருப்பது என்பது மோசேயை கூப்பிட்டு யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கட்டளையை கொடுக்கிறார். மனிதன் வாழ வேண்டிய கட்டளை கொடுக்கிறார். 10 கட்டளைகள். முதல் 3 கட்டளைகள் கடவுள் ஒருவரே, லார்ட் இஸ் ஒன். எல்லா மதத்திற்கும் உரிய பொதுமான ஒரு கட்டளை. கடவுள் ஒருவர், அவர்தான். அவர் படைப்பாளர், காப்பாளர், நமக்கு கூட இருக்கிறவர், எல்லா நிலையிலும் வழி நடத்தும் கடவுள். அவர் எப்போவுமே கூட இருக்கிறவர். எப்படி கூட இருக்கிறவர்னா ஒரு தாயும் தகப்பனும் சண்டை போட்டு டைவர்ஸ் பிரிஞ்சிட்டாங்க ஃபாரினில். அங்கே ஃபாரினில் பிரிகிறது ரொம்ப ஈஸி. அந்த குழந்தை அனாதையாக்கப்படுகிறது. அந்த குழந்தையை கொண்டு ஒரு ஹாஸ்டலில் விடுறாங்க. யாருக்கு அந்த குழந்தைங்கிறது ஃபிக்ஸ் ஆகிறது. இந்த குழந்தை ஹாஸ்டலில் இருக்கும். பல நிலையில் துன்பப்படுத்தப்படுகிறாள் அந்த குழந்தை. பல நிலையில் பலரும் துன்பப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த தாய் அந்த குழந்தையை கவனித்து கொண்டே இருக்கிறாள். அந்த குழந்தைக்கு தெரியாமல் ஹாஸ்டலில் உள்ள வர்றது, காம்பவுண்ட் சவுரில் பார்க்குறது, அந்த பிள்ளை விளையாடுறதை பார்க்குறது, அந்த பிள்ளை என்ன செய்கிறான்னு பார்க்குறது, அந்த குழந்தை உயிரோடு இருக்கா, நல்லா இருக்கா, சாப்பிட்டுச்சா, கொழுமையாக இருக்கா, வருத்தமாக இருக்கான்னு அந்த குழந்தையை பார்க்குது. அதே மாதிரி தான் வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஜோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் உன்னோடு இருக்கேன். ஐ எம் வித் யூ. அதுக்கு தான் இம்மானுவேலராக, கூட இருக்கும் கடவுளாக. மேத்யூஸ் 1:23 ஹீ இஸ் இம்மானுவேல், லார்ட் வித் அஸ். என்னோடு இருக்கும் ஆண்டவர். அவர் என்னோடு இருப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை நாம் கடவுள் நம்ம கூட இருக்கிறாராங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்ம கூட எப்போவுமே என்ன பண்ணுறாரு? அது எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், நீங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும், ஆண்டவருக்கு ஜாதி இல்லை, ஆண்டவர்கிட்ட மதம் இல்லை, பிரிவினை இல்லை, படிப்பு இல்லை, படிக்காதவன் இல்லை. யாரெல்லாம் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்களோ அந்த மக்கள் கூட அவர் இருக்கிற ஆண்டவர். அவர் கூட எப்போவுமே இருந்து கொண்டிருக்கிறார். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரண நம்மை பிரிக்கும் வரை. எப்படி திருமணத்தில் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கும் ஆண்டவர். ஒருவேளை என்னோடு இருக்கும் ஆண்டவர் ஏன் நீங்கள் கஷ்டம் நீங்கள் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா, தன்னைத்தான் சோதித்தறிந்து. எதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? 1 Corinthians 11:28 சொல்கிறாரு, தன்னைத்தான் சோதித்தறிந்து. அதுதான் நீதிமொழிகள் 19:12 சொல்கிறாரு. சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? யார் தன்னை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த பிழைகளை உணர்வதான். நிறையா இந்து மதத்தினர் பார்த்தீங்கன்னா அந்த முனையில் இருக்க பிள்ளையார் பாதுகாக்க கடவுள்னு அவங்க சொல்கிறாங்க. அதை பாதுகாக்கிற கடவுள் அந்த முனையில் அவங்க குறிஞ்சி தலையில் 3 கொட்டு கொட்டி 2 காதை பிடிச்சி கீழே உட்காந்து எழுந்து தன்னுடைய தவறுகளை என்னை மன்னிச்சிருங்கப்பா இல்லை கடவுள்கிட்ட சொல்கிறது. அவங்கள அறியாத ஒரு சரியான பக்தி.
அந்த பக்தி கிறிஸ்தவன்கிட்ட கிடையாது. ஒருவேளை முஸ்லீம் மதத்தை சேர்த்திங்கன்னா அந்த 30 நாட்கள் இப்போ அவங்களுக்கு நோன்பு டைம், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நோம்பில் இருந்து அந்த நோன்பு டைமில் அவங்களுடைய தொழுகை நேரத்தில் பெண்கள் வீட்டில் தொழுது கொள்வாங்க, ஆண்கள் அவங்க மசூதியில் போய் தொழுது கொள்வாங்க. தலையை தரை மட்டும் குனிந்து, யாத்ரா 34ஆம் அதிகாரத்தில் மோசே குனிந்தார்ல, தரை மட்டும் குனிந்து அதுதான் தொழுகையின் வழிபாடு. நான் ஒன்றுமே இல்லைப்பா, அந்த தலையில் முட்டி அந்த தரையில் முட்டி பார்த்தீங்கன்னா இந்த முகமதியருடைய தலை இந்த நெத்தியில் ஒரு கருப்பாக இருக்கும். ஏன்னா அந்த காயம். நான் ஒன்றுமே இல்லைப்பா, தரை மட்டும் குனிந்து ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேட்பது, அந்த இரக்கத்தை கேட்டு தான் கர்த்தருக்கு பயப்படுறது. கர்த்தருக்கு பயப்படுறது என்பது நம் ஆண்டவர்கிட்ட நான் ஒன்றுமே இல்லை, நான் வெறுமையான பாத்திரம். பிலிப்பியரில் சொல்கிறாரு, தன்னை வெறுமைப்படுத்தி சிலுவையின் மரணம் அவர் வெறுமைப்படுத்தி ஒன்றுமே இல்லைப்பான்னாரு. அதே மாதிரி நாமும் ஆண்டவர்கிட்ட நம்முடைய பவர், என்னுடைய தைரியம் ஒன்றுமே இல்லை, ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லா நிலையிலும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ, நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் மதத்தை பார்க்கறதில்ல, ஜாதியை பார்க்கறதில்ல, இனத்தை பார்க்கறதில்ல. ஆண்டவரை நோக்கி உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்குறப்போ அவர் விடுதலை கொடுக்க மாட்டார். அவர் நீ என்ன மதம்னு கேட்கறதில்ல, என்ன என்னன்னு கேட்கறதில்ல, ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஒருவேளை அந்த ஆண்டவர் தனக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒரு சகோதரி இந்த ஏரியாவில் இருந்தாங்க, 90 வயது, 3 அடியிலிருந்து 4 அடி உயரம், நம்ம அந்த ஐயரம் அளவு தான் இருப்பாங்க. அவங்களோட ஒரு 1/2 அடி 6 இன்ச்சு கம்மி. அவங்க இடம் ஐயரம்மா இடம் ஒரு 80 கிலோ இருக்கும் நினைக்கிறேன், 75-80 இருக்கணும். அந்த அவங்க இடம் 110-120 கிலோ. அப்போ எப்படி இருப்பாங்க பாருங்கள், 120 kg, நல்ல ஒரு ரோல் மாதிரி இருக்கும். அந்த அம்மா ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம், எங்கெங்கேயோ போனாங்க, எங்கெங்கேயோ புனித தலங்கள் போனாங்க. ஒருவேளை இந்தியா முழுவதும் நான் IMS NMS சார்பாக இந்தியா முழுவதும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், எல்லா புனித தலங்களையும் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி அந்த அம்மா எல்லா தலங்களுக்கும் போயிருக்கு. ஆனால் எங்கேயுமே விடுதலை இல்லை. ஒரு நாள் வாழ்க்கையில் தோல்வி, மரணம், மறிக்க வேண்டுங்கிற நிலைமை. அந்த மறிக்க வேண்டுங்கிற நிலைமையில் அந்த அம்மா மரணத்தை நோக்கி ஹேங்கிங் பண்ணுறதுக்கு, அந்த சூசைட்டுக்கு தன்னை ரெடி பண்ணி அட்டன் பண்ணுற நேரத்தில் 1 செகண்ட் திரும்பி பார்க்குது. அதுதான் சூசைட். மண்ணெண்ணை ஊற்றிட்டு அந்த தீக்குச்சி வைக்கும் முன்ன 1 நிமிஷம் திங்க் பண்ணுறா பாருங்க, அதுதான் விடுதலை. கயத்தை மாட்டிட்டு ஃபேனில் ஸ்டூலை போட்டு அவர் உட்காந்து காலத்து ஸ்டூலில் தள்ளி விட போகிறாங்க பாருங்க, அதுதான் விடுதலை. ட்ரெயினில் போகிற ட்ரெயினில் பாஞ்சிட போகிறாங்க, 1 நிமிஷம் திரும்பி பார்க்கணும். நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும், என்ன வேதனையில் இருந்தாலும், அந்த 1 செகண்ட் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு உயிருள்ள ஆண்டவர் காட்சி தருவார். அதுக்கு 40 நாள் ஃபாஸ்டிங் வேண்டாங்க, ஞானஸ்தானம் வேண்டாங்க, இனி மாதிரி அங்கி போட்டு பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லைங்க, இறையில் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நர்சிங் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த ஒரே ஒரு செகண்ட், இந்த உலகத்தில் ஒரு தெய்வம்னு இருந்தால் அது எனக்கு விடுதலை தரட்டும்னு 1 செகண்ட், அந்த அம்மா அதை தான் கேட்டுச்சு. அந்த ஆங்கிலில் உலகத்தில் கடவுளும் தான் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கட்டும். யாருன்னே தெரியாது, ஜீசஸே தெரியாது அந்த அம்மாவுக்கு, கிறிஸ்தவத்தே தெரியாது. இயேசு வந்தது நோக்கம் மத்தேயு 4:15 இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, மேத்யூ 14:15, லூக்கா 1:78 அந்தகாரத்திலும் மரணத்தில் இருக்கும் மக்களுக்கு, ஐசாயா 61 தரித்திரருக்கு, லூக்கா 4:18 தரித்திரருக்கு, இருதயம் நொறுங்குண்ட மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். அப்படி 1 செகண்ட் பார்க்குறப்போ ஜீசஸுடைய தரிசனம் அந்த அம்மாவுக்கு கிடச்சி, இன்றைக்கி பஞ்சாப் பகுதியில், பஞ்சாப், தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் தன்னுடைய 90 வயசில் 3.25 அடி உயரம்தான், 120 கிலோ எடை, ஆனால் நடக்கவே முடியல. இந்தியா முழுவதும் ஆண்டுடைய நன்மையை சொல்லுது. ஒருவேளை அதுதான் கர்த்தருக்கு பயப்படுறது. நீங்கள் கடவுளுக்கு பயந்து, ஃபியர் டு த லார்ட், ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படுறப்போ அந்த ஆண்டவர் ஒரு விடுதலை தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஃபியர் டு த லார்ட், நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து தகப்பனேன்னு நீங்கள் கூப்பிடுறப்போ, நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ, உங்களுக்கு எக்ஸாம் டைம் எக்ஸாம் எழுதுகிறப்போ, எனக்கு இது படித்தனே எனக்கு தெரியலையேன்னு கேட்குறப்போ, அந்த இடத்துல கடவுள் விடுதலை கொடுத்தார். எனக்கு தந்திருக்கிறார்.
நான் பிசிஎஸ் எக்ஸாம் பேச்சுலர் ஆஃப் கிறிஸ்டியன் சயின்ஸு எக்ஸாம் எழுதுகிறேன். ஒரே ஒரு நாள் தான் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுகிறேன். எல்லாம் இந்த பைபிளில் தான் கொஸ்டின். ஒரே ஒரு கேள்வி, முதலில் அந்திய கிறிஸ்தவர்கள் எங்கு அழைக்கப்பட்டார்கள்? பெத்லகேம், அந்தியோகியா, இப்படி 4 பேர். எனக்கு தெரியல. கிறிஸ்தவனுக்கு தெரியலனா கிறிஸ்தவனுக்கே அவன் லாய்க்கு இல்லை. 4 தலைமுறையாக வர நான் கிறிஸ்தவன். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன், எதை எழுத என்ன தெரில. அந்த எக்ஸாமினர் வந்தவங்க இந்த ஐயரம்மா மாதிரி ஒரு அம்மா வந்தாங்க. இன்றைக்கும் அந்த அம்மா ஐசக் கதிர்வேலுடைய மிஸ்ஸஸ், அந்த அம்மா பேர் மறந்துட்டேன். காதுக்குள்ள வந்து சொல்லி அந்தியாவன் எழுத வேண்டும் சொல்லி கொடுத்தாங்க. யார்? எக்ஸாம் கண்ட்ரோலர். அது தப்பாக எதை நான் ஃபெயில் ஆகிருப்பேன். அந்த 1 மார்க்கில் பாஸ் பண்ணுறேன். ஏன்னா இது கூட தெரியல கிறிஸ்துவனுக்கு அடையாளம் என்ன பண்ணிடுவாங்க. இதுதான் கடவுள். என் வாழ்க்கையில் எக்ஸாம் காப்பி அடிக்கக்கூடாதுன்னு வந்தவங்க எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது என் வாழ்க்கையில் உங்களுக்கு இதே. அது கிறிஸ்தவர்கள், அவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது, கிறிஸ்தவங்க தப்பு பண்ணக்கூடாது. ஆனால் முடியாதவனுக்கு என்ன பண்ணலாம் கிறிஸ்தவர்? இப்போ இந்த ஐயராமுடைய ஹஸ்பண்டு ஹென்றி ஜபா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவார், மாட்டிக்குவார். அதுதான் கிறிஸ்தவனுடைய தன்மை. ஹெல்ப்பிங் வந்து பின்னால் என்ன லாஸுங்கிறது இல்லை. அதுதான் சொல்கிறார், who have mercy on him, Jesus told him, go and light wish. நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு செய்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் நம்ம கடவுளுக்கு பயந்து வாழ்கிறப்போ அந்த கடவுள். நீங்கள் எல்லா மதமும் இதில் இருக்கீங்க. இது மதமாற்ற கூட்டம் அல்ல, மனமாற்ற கூட்டம். நீங்கள் உட்கார்ந்திருக்கிற வேதனையில், துன்பத்தில் ஆண்டவரை நோக்கி பார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவே. அந்த ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்குறப்போ இதுதான் கர்த்தருக்கு பயப்படுறது. அவன் பூமியில் பலத்திருப்பான். அதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அந்த 3 கட்டளை மோசே யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தில் கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுறதுனா, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவர் என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு சொருபான ஒரு சொருபமுமோ இல்லை. ஆண்டவர் படைக்கிறப்போ மனுஷன் எப்படி உருவாக்குறாருன்னா, அப்படி போகிறாரு, எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. எல்லாத்தையும் படைச்சப்போ இதெல்லாம் யார் ரூலிங் பண்ணுறது? இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் ரூலிங் பண்ணால் நம்ம பேராயிருக்கையில் இங்கே இருக்க சூப்பர்னெண்ட்டு, இதுக்கு மேலே ஒரு எம்எஸ். இப்போ என்னுடைய மருமகன் வந்து ஈகார்டு ஹாஸ்பிட்டலில் சூப்பர்னெண்ட்டாக இருக்காங்க, எம்எஸ்ஸாக இருக்காங்க. ஜெசு பாண்டியன் என்னுடைய மகளுடைய ஹஸ்பண்டு. அங்கே பண்ணாலும் அவருக்கு மேலே ஒரு அம்மா இருக்காங்க, அவருக்கு மேலே பிஷப் இருக்காங்க. அதுதான் ரூலிங் பவர். அதே மாதிரி ஆண்டவர் ரூலிங் பவர். யார் இதை ஆட்சி உரிமை கொடுக்கறது? அந்த ஆட்சி உரிமை கொடுக்க யாருன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு இது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடியை போய் பார்க்குறாரு. அந்த கண்ணாடியில் தன்னுடைய சாயல் தெரியுது. அதே மாதிரி மனுஷனை உருவாக்குறார், தனது சாயலில் மனிதனை உருவாக்குகிறார். ஒருவேளை மணிப்பூர் பொண்ணு பார்த்தா மணிப்பூர் பொண்ணு மாதிரி இருப்பா, திருவள்ளூர் பொண்ணு பார்த்தா திருவள்ளூர் பொண்ணு மாதிரி இருப்பா, களக்காட்டு பொண்ணை பார்த்தா களக்காட்டு பொண்ணு மாதிரி இருப்பா. யார்? நம்ம அவரை மாதிரியே இருக்கிறோம். யாரை மாதிரி? இப்போ நான் ஒரு முறை மணிப்பூர் விசிட் பண்ணேன், ஒரு 3 months பேக். குக்கி இனத்து மக்கள்கிட்ட போயிருந்தோம், என்எம்எஸ் சார்பாக. அங்கே ஒரு சர்ச்சு ஃபவுண்டேஷன் போட்டோம். ரொம்ப அன்பான மக்கள், ரொம்ப நேசிக்கிற மக்கள். எம்எல்சி மணிப்பூர் இவாஞ்சலிக்கல் லுத்ரன் சர்ச்சில் ஒரு ரிட்ரீட்டுக்கு நான் போயிருந்தேன். ரிட்ரீட்டுக்கு என்னையும் என்எம்எஸுடைய ஜிஎஸ்சியும் கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப பிடித்த மக்கள். அங்கே மன்லுக்குங்கிற பழைய எக்ஸ் பிஷப்போடு நான் போயிருந்தேன், என்னை அழைச்சிருந்தார், ரொம்ப நேசித்தார். இப்போ அந்த மக்களை பார்த்தா அந்த மக்கள் மாதிரி இருக்கிறார். என்னை பார்த்து கருப்பாக இருந்தால் ஒல்லியாக இருந்தால் அவரை மாதிரி இருக்கிறார். பின்னால் ஒரு சகோதரி கலராக இருக்காங்க, உயரமாக இருக்காங்க, அவளை மாதிரி இருக்கார். கடவுளுடைய படைப்பு தான் கடவுளுடைய படைப்பு. ஆனால் அந்த படைப்பாளர் சொல்கிறாரு 3 கட்டளைகள். நீ இதெல்லாம் எனக்கு பயந்துட்டு அடுத்து சொல்கிறாரு, நீ உன்னிடத்தில் எப்படி அன்பு கூறுறியோ அதே மாதிரி பிறனிடத்தில் அன்பு கூறுகிறார். இந்த கையை கொண்டு நெருப்பில் வச்சா சுற்றோம் தெரியும், வைக்க மாட்டோம்.
அருவாலை தேய்ச்சா வெட்டிடும் தெரியும். அதே மாதிரி தான் அவனுக்கு அந்த நெருப்பு சொல்லும், அவனுக்கு அந்த பசி வரும், அந்த லவ், அந்த அஃபெக்ஷன். அந்த லவ்வை பற்றி காலையில் நான் கேட்டேன் ஒரு வாட்ஸ்அப்பில். இன்னைக்கு காலையில் ஒரு கிறிஸ்தவ செய்தி இல்லை, ஒருத்தர் ஆட்டோவை கூப்பிட்றாரு இங்கேருந்து கல்யாணி ஹாஸ்பிட்டல் போக. ஆட்டோக்காரர் ஒரு இங்கேருந்து பொதுவாக ஸ்டாண்டில் போய் கூப்பிட்டிங்கன்னா 400 ரூபா கேட்பாங்க. ஓலோ, ஊப்பர், அப்புறம் ஃபாஸ்ட்ராக் இதெல்லாம் புக் பண்ணிங்கன்னா ஒரு 250-200 வரும். ஒருத்தர் வந்துட்டு கேட்டு ரன்னிங்கில் போகிறவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஸ்டாண்டில் இல்லாமல் அந்த ஃபாஸ்ட்ராக்கில் எவ்வளோ வருதோ அதை கரெக்டாக கேட்குறாரு, கிலோமீட்டரை பார்த்து. அப்போது அவருக்கு ரொம்ப கம்மியாக கேட்குறீங்களேன்னு கேட்குறாரு. போன வாரம் பெங்களூரில் இருந்தேன், 2-3 நாள் ஃபாஸ்ட்ராக்கே யூஸ் பண்ணேன். ஓலோவோ இன்னொரு ஏதோ ஒருத்தர் பேசா, சார் இங்கேருந்து அங்கே உங்கள் ஃபாஸ்ட்ராக்கில் போடுங்க எவ்வளோ வருது பாருங்கிற, அந்த பணத்தை கொடுங்கங்கிறார். அதே மாதிரி கம்மியாக கேட்டோன்னா அவர் என்ன சார் ரொம்ப கம்மியாக கேட்குறீங்க, இல்லை போதும் சார் எனக்குன்னு ஆட்டோவில் ஏற்றுறாரு. மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அந்த முனை கல்மண்டபம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் போனால் ஒருத்தர் நல்ல குடி, நடக்க முடியல, தள்ளாடுறாரு. லிஃப்ட்டுக்கு அவரும் கேட்குறாரு, ஆட்டோ கூடுறாரு. அப்போ பின்னால் இருக்கிறவர், சார் உங்களுக்கு ஆட்சிவெல்லாம் அவரையும் ஏற்றிக்கிறேன், முன்னால் என் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறேங்கிறாரு. நல்ல தண்ணியில் இருக்கிறாரு. பரவாயில்ல ஏற்றிக்கோங்கிறாரு. ஆட்டோவில் ஏற்றணுன்னா குடிக்காரரு ஆட்டோக்கார்ட்ட அவனுக்கு எவ்வளோ காசு வேணும், 500 ரூபா தரேன், அவ்வளோ தரேன் இவ்வளோ தரேன். ஆட்டோக்கார்ட்ட பேசிக்கிட்டே வர்றாரு. பர்மா பஜார் தாண்டிடுச்சு, பாரிஸ் தாண்டிடுச்சு. அந்த ரைட்டில் திரும்பினா ஒரு ஸ்பீட் பிரேக் வருது. அந்த ஸ்பீட் பிரேக் ஸ்லோவாகுது. பின்னால் உட்காந்து குடிகார் இறங்கி போய்கிட்டே இருக்கிறார், பணம் கொடுக்கல, இறங்கி போய்கிட்டே இருக்கிறார். ரொம்ப அது வரையும் ரொம்ப பந்தாவாக பேசுகிறார் போதையில். இறங்கி போனால் அந்த ஆட்டோக்கார் ஒன்றில் அவர் வழியை நோக்கி கல்யாணி ஹாஸ்பிட்டல் நோக்கி போய்கிட்டு இருக்கார். பின்னால் இருக்க பேசஞ்சர் கேட்குறார், ஐயா உங்கள்கிட்ட இப்படிலாம் பேசினா அவன் இறங்கி போகிறான், அவன்கிட்ட காசு வாங்க போட்டுட்டே என்ன அர்த்தம்? அவர் சொன்னார், இல்லை சார் அவங்களாம் அப்படி தான் சார் சொல்லுவாங்க, தரமாட்டாங்க, எனக்கு தெரியும், ஏற்றுறது பிரியா அவனை ஏற்றுறேன். அவருக்கு வீட்டில் ஒரு மனைவி இருக்காங்க, 2 பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல போதையில் இருக்கான், கீழே விழுந்தா செத்து போவான். அவனை நம்பி அவன் போனால் தான் ஒரு 2 ரூபா பிள்ளைக்கு கிடைக்கும், மனைவிக்கு சோறுக்கு காசு கிடைக்கும், அவன் இருந்தால் தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியும். இதெல்லாம் நினச்சேன் சார், அதை நினச்சி தான் சார் அவருக்கு உதவி செய்தேன். இல்லைன்னா ஆட்டோவில் ஏற்றிருக்க மாட்டேன் சார், நான் அவரை ஏற்றிருக்க மாட்டேன், எனக்கு யாருன்னே தெரியாது, அவன் போதையில் இருக்கிறான் பாவம், அவனுக்கு ஒரு உதவி செய்கிறேன், அதுதான் என்னுடைய முயற்சினேன். ஒருவேளை இன்றைக்கி நான் அந்த ஆட்டோக்கார் அப்படியே போன இடத்துக்கு வந்தோன்னா அவர் பேசின அமௌண்ட்டை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ருபீஸ் கொடுக்குறேன். அவர் கேட்குறாரு, எதுக்கு சார் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்கன்னு கேட்குறாரு. இவ்வளோ உதவி செஞ்சீங்களேங்கிறார். அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம் சார், நீங்கள் வந்து அதே பெட்ரோல் செலவு தான் சார், எக்ஸ்ட்ரா ஒன்றும் ஆகலை, நான் எக்ஸ்ட்ரா வாங்க நான் நல்லா இருக்க மாட்டேன்னு அது அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்த காசை திருப்பி கொடுத்தான் வேண்டாம். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்துங்க தான் இருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அந்த 27 37 வரை, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார். ஒருத்தர் சொல்லார், கட்டளைகளை கடைபிடி. கட்டளைகள் மார்க்கு யாத்ராம் 20ஆம் அதிகாரம் உபாகம் 5:6. நான் சிறு வயதிலிருந்து கட்டளையை பிடிச்சிட்டேன், சரி, எனக்கு நிகர் யார், எனக்கு ஈக்குவல் யார்? நான் ஒரு வசதியானவர் கேட்குறாரு, ஒரு ஹைஃபை பார்ட்டி அவர் கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதே மாதிரி எரிக்கோளுக்கு சமாதியாக போனார், கீழே விழுந்துட்டாரு, அவரை கள்ளர்கள் அடிச்சிட்டாங்க, அவருக்கு வேதனை, ஒரு பொண்ணு இல்லை, ரத்தம் போய்கிட்டு இருக்குது. வழியில் 3 பேர் வந்தாங்க, ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன், ஒரு சமாரியன் வந்தான். லேவியன் தான் கண்டமாக பக்கமாக போயிட்டார், ஆசாரியனும் போயிட்டார். சமாரியன் நின்று அவரை எடுத்தார், கழுவினார், தொடச்சார், என்ன போட்டார், என்னுடைய ஏடிஎம் கார்டு எடுத்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு எவ்வளோ நாளும் செலவுகளை காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டார். இதில் யார் நல்லவன் என்று கேட்கிறார். அவர் சொல்கிறாரு, அந்த உதவி செய்தவனே என்று நிதானிக்கிறேன் என்று சொன்னார். யார் உதவி செய்தானோ அவன்தான் என்று நிதானிக்கிறேன் என்று சொன்னார். அவன் ஆண்டவர் சொல்கிறாரு, திரும்ப சொல்கிறாரு, கோ அண்ட் டூ லைக் விஷ், நீ இதே மாதிரி அதை போய் செய்யுங்கிற. ஒருவேளை இன்னைக்கு மருத்துவ பணி என்பது ஒரு சாதாரண பணி இல்லை, அர்ப்பணிப்பு பணி. இன்னைக்கு மருத்துவம் என்பது ஏழைகளுக்கு எட்டாத கனி. பணம் இருந்தால் அப்போலோவில் 10 லட்ச ரூபா, கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ட்ரிபிள் எம்எம்மில் 7 லட்ச ரூபா,
இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னொரு ஹாஸ்பிட்டலு கொஞ்சம் அந்த எம்ஜிஎம் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் 5 லட்ச ரூபா. இல்லை நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் 1.5 லட்ச ரூபாயில் முடிஞ்சிடும். என்ன கூட கொஞ்சம் ஐஃபை மருந்தை போட்டு அது எப்படியாவது காப்பாற்றுறதா மருத்துவம். ஆனால் நம்முடைய மிஷன் ஹாஸ்பிட்டல் அப்படி இல்லைங்க. நம்முடைய மிஷன் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் நான் மிஷன் ஃபீல்டில் இருக்கிறேன். எல்லா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. இது ஐஎஸ் ஹாஸ்பிட்டல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஐஎஸ் ஹாஸ்பிட்டல். இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஐஎஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டுறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிங்க. ஐஎஸ் ஹாஸ்பிட்டல் 10 ரூபா ஃபீஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ. ரெண்டும் ஒரே ஒரு ஆனால் இன்னொரு மாற்றம் எனக்கு 2 மாதத்துக்கு இருந்து கொரோனா காலத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஒரு 650 எவ்ரி 6 ஹவர்ஸ் போடுது. நான் போட்டு படிச்சுன்னா சரி, ஏன்னா போடுறா சொல்றேன். அது ஒரு 650. இன்னொன்று அனாசினா, இன்னொன்று எல்லாம் ஒரே தான் கம்பெனி வேலை. ஆனால் எப்படி இதை போகும்போது அதே மாதிரி எந்த ஒரே மாற்றலாம். ஆனால் அந்த கூட்டம் போல 50,000 ரூபாய் இருக்காங்க. 10 ரூபா வேலை ஃப்ரீயா 10 ரூபா. நான் சொல்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் கூட்டம் ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க ஏசி விட்டதே யார் சொல்றா விஷயம் இவங்க என்ன பண்றாங்க, இந்த சரியா புரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா ஒரு 3-4 வருஷம் குழந்தை கட்டணும், சிசேரியன் பண்ணணும். ஆணி, செய்யார், திருவண்ணாமலை, வந்தவாசி எல்லாமே சிசேரியன். அந்த பொண்ணு சொல்லி சிசேரியனே வேண்டாம், சிஎன்சி கொடுக்குறாங்க. சிசேரியன் தான் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷன். அந்த மண்ணில் போய் கால் வச்ச உடனே அந்த குழந்தையோட தலை திரும்பி நான்கு காரணம் ஒரு மாதிரி ஒரு சின்ன வாலிய மகள் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருங்க. அந்த அர்ப்பணிப்புடைய ரத்தம் தாங்க இன்னைக்கு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் லூர்தானியா, வேலூர், திண்டிவனம், ராணிப்பேட்டையில் வளர்த்துருக்குன்னா அந்த பிள்ளை ஒரே மனிதர் வந்து 2000 கோடி கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வளர்த்துருவாங்க. கடந்த 5 வருஷத்துக்கு மேலே ஒய்எஸ்ஆர் ராஜசேகரி வந்து 200 ஏக்கர் அந்த சித்தூரில் 200 ஏக்கர் ஒரு மலை 8 மலையோ 7 மலையோ அந்த நடந்து ஏழைகள் உதவி செய்யறாங்க. இந்த அம்மாவுடைய அர்ப்பணிப்புறாங்க. ஒன்றுமே இல்லாமல் சாதாரண ஒரு டாக்டரா இந்தியாவில் வந்து சாதாரண ஒரு நர்ஸா, சாதாரண பிஎஸ்சி நர்சிங்கில் இந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்காது. சாதாரண ஒரு நர்சிங்காக வந்து அந்த அம்மா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுங்க. இதுதான் உள்ளூருக்கு அற்புதங்களோட பிறகு அற்புதங்கிறார் நீதிமான் பழைய போல் ஏழைக்கிறவர். அந்த வசனம் சொல்றாரு. அதில் ஒரு இடத்துல அந்த 112 ஒரு இடத்துல சொல்றாரு, ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். அந்த லூதியானால அந்த அம்மா பற்றி கடந்த நாளில் ஒரு வாட்ஸ்அப்பில் கேட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காரில் மெடிக்கல் கேம்ப் வாங்கலாம். கார் பயங்கர சத்தமாக 100 வருஷத்துக்கு முன்னால் அட்வான்ஸாக வரணும்னு பயங்கர சத்தமாக அந்த சத்தத்தை கேட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறப்ப அந்த கிராமத்து மக்கள்லாம் போய் ஒழிஞ்சிக்கிட்டு வாங்கலாம். யாருமே ஊருக்குள்ளே இருக்க மாட்டாங்க. எதுக்குன்னா, ஏதோ ஒரு அசுத்தாவி நம்மளை தேடி வருது, பேய் நம்மளை தேடி வருது. அந்த வண்டி அப்படி சத்தம் போடுமா. இந்த அம்மா இறங்கி உங்களை மாதிரி ப்ளூ கலர் ஒரு யூனிஃபார்ம், ரோஸ் கலர் ஒரு யூனிஃபார்ம், ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். ஒயிட் கலர் ஒன்று. இப்படி அந்த அம்மா இது ஒரு யூனிஃபார்மில் போய் அங்கே இறங்கினோடனே ஒருத்த கூட வர மாட்டாங்க. மாத்திரை மருந்து வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி மாத்திரை மருந்து இல்லை. ஆனால் அந்த காலங்களில் அந்த அம்மா அந்த கிராமத்தில் இறங்கி அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. அந்த அம்மாவுடைய கதை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 112:9 வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தார், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய். அந்த அம்மா சாதாரண ஒரு ஆனால் லேடி இல்லாமல் 3 பெண்கள் நிறைவேறவுடனே
என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறேன். அர்ப்பணிக்காக எனக்கு இது ஒரு சாமி செய்யணும், திருப்பி வந்து உடல் கொடுத்து வளர்ந்துச்சுன்னா என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. ஒருவேளை நீங்களும் சங்கீதம் 111 4 மாறுதா உன்னை மாற்றும் மாறுவர் வானத்தை பூமி முறைக்கான பொங்குகளை அவர் வேறு அசைக்கப்படாமல் உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ண ஆண்டவர், உன் லைஃப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் தாங்க வானத்தை பூமி படைத்த ஆண்டவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில் இருக்கும். ஒருவேளை இதுக்கு பணம் வேண்டாம், நம்முடைய அர்ப்பணிப்பு தாங்க வேணும். அந்த அர்ப்பணிப்போடு உங்களுக்கு தேடி வரும். அந்த பேஷண்ட்டுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. யாராக இருந்தாலும், யாருமே இல்லாமல் இருப்பாங்க, ஏழையாக இருப்பாங்க, கைவிடப்பட்ட நிலை இருப்பாங்க, மரண படுக்கையில் இருப்பாங்க, இல்லை நிறைய பிள்ளைகள் இருக்கும், மரணத்தை விரும்ப மாட்டாங்க, முடியாத நிலைமை. அந்த மக்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். வெள்ளி தான் மனம், இதுதான் லெந்து காலம், இதுதான் வசந்த காலம், இதுதான் இலைதளிர் காலம், நம்மை புதுமைப்படுத்திக்கிற ஒரு காலம். அந்த புதுமைப்படுத்திக் கொள்ள காலத்தில் ஆண்டவர் உங்களோடு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்தோமா, தகப்பனே எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உண்மை எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனை நோக்கி பார்த்தோமா. அதிசயம் மாணவர் ஆறுதல் தருகிறார், அதிசயம் மாணவர் ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஆம் தகப்பனே, சங்கீதம் 112 1 10 வசனங்களப்பா. 9வது வசனத்தை நாங்கள் நினைக்கிறோம், 12:1 நினைக்கிறோம். அதன்படி எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எத்தனையோ கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் மத்தியில் ஃபீஸ் கட்ட முடியல, எங்கள் அப்பாவோ கூலி வேலை, யாரோ ஸ்பான்சர் பண்ணுறேன்னாங்க, ஆனால் எனக்கு ஸ்பான்சர் பண்ண ஆள் இல்லை. அப்படிப்பட்ட வேதனையோ துன்பங்களோடு இருக்கும் மக்கள் மத்தியில் உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய இறக்கம் இறங்கட்டும், உங்களுடைய வழிநடத்தில் இறங்கட்டும். ஒவ்வொரு நீங்கள் ப்ளஸ் பண்ண போகிறதா எங்களுக்காக பண்ண நினச்சி பிதா குமாரன் பரிசுத்த அவர் தெரியுங்க நம்மத்தினார். ஆமே ஆமே ஆமே.